பரசு அங்கிளோட பொண்ணு பவானியோட கல்யாணத்துல கண்டிப்பா மலேசியா மாமா மாட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பரசு அங்கிள் வந்துட்டு அண்ணாமலை அப்பா வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு சொல்றாங்க, பவானிய வந்து பொண்ணு பார்க்க வர்றதா சொல்லியிருக்கிறாங்க. நல்ல நாள் பார்த்து வரதா சொல்லியிருக்காங்க. முத்து மட்டும் இல்ல அப்படின்னா, இப்போ நாங்க இப்படி இருந்திருக்கவே மாட்டேன். எல்லாத்துக்குமே காரணம் முத்து தான். நாங்க இப்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமும் முத்து தான் அப்படி சொல்லிட்டு அண்ணாமலை அப்பாட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்னோட பையன் மாதிரி முத்து அப்படின்ற மாரி சொல்றாங்க. வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் முத்துவ வந்து பேசும்போது அவங்களுக்கெல்லாம் வயிறு எரியும்ல, இந்த ரோமையா கோஷ்டிக்கு. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆமாமா பொண்ண ஒழுங்கா வளர்க்க தெரியல. இதுல இது எடுத்து வந்து பேசுறதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து பரசு அங்கிள காயப்படுத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறமா சரி நீ சொல்ல வந்தத சொல்லு அப்படின்னு பரசு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் பொண்ண வந்து பொண்ணு பார்க்க வராங்க அண்ணாமலை. நீங்க எல்லாருமே வரணும். குடும்பத்தோட வரணும். எனக்கு பையனா இருக்கிறது முத்துவும் மீனாவும் தான். கண்டிப்பா நீங்கலாம் வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கண்டிப்பா மாமா நாங்க கண்டிப்பா வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. அந்த பையன் வீட்ல பையன பார்த்தீங்களா? ஃபோட்டோலாம் காட்டுனாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் பார்த்தாச்சு. இந்த மாரி நல்ல நேரம் பார்த்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளையோட மாமா வந்து பேசினாப்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி வந்து பேசினாங்களா? ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா நாங்க பொண்ணு பார்க்கறதுக்கு வந்துர்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா முத்து வந்துட்டு பரசு அங்கிள் வாங்க உங்கள நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் விடுறதுக்கு போறாங்க. இல்லப்பா நான் போயிருவேன்ப்பா அப்படின்னும்போது, இல்ல அங்கிள் நான் அந்த பக்கம் தான் வாரேன். நான் உங்கள ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரசு அங்கிள் வீட்டுக்கு போயிட்டு முத்து ட்ராப் பண்ணிட்டு வராங்க. அப்ப வந்துட்டு முத்து கார் எடுத்துட்டு போகும்போது, பின்னாடி ஆட்டோல வந்து இவர் பார்க்குறாரு. என்ன இந்த பையன் என்ன இங்க வந்துட்டு போறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வீட்ல ஒரு வேளை சவாரிக்கு வந்து இறக்கி விடுறதுக்கு வந்திருப்பாங்களோ? இல்லையானா ரொம்ப க்ளோஸா பேசுற மாரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம என்னதான் பண்றாங்கன்னு நேரா கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன சம்மந்தி இப்போ உங்களுக்கு இன்னொரு பையன் ஒண்ணு இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் இல்லையே" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான், "இல்ல இப்போ போனாங்களே அவங்க வந்துட்டு, அது வந்து எனக்கு பையன் மாதிரி தான். என்னோட நண்பன், என்னோட உயிர் நண்பனோட பையன் தான் அவன். எனக்கு 2 பொண்ணு தாங்க இருக்கு. ஆனா எனக்கு பையன் இல்ல அப்படின்ற கவலைய வந்து தீர்த்து வைக்கிறதே முத்து தான். இப்போ முத்து மட்டும் இல்ல அப்படின்னா, ந நம்ம பிள்ளைங்கள வந்து நம்ம பார்த்துருக்கவே முடியாது. நாங்க இந்த அளவுக்கு பவானிய திருப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும், புரிய வச்சு அவங்க ஏதாவது தப்பான முடிவு எடுக்காதபடிக்கு அவங்க பார்த்துக்கிட்டதும் நம்ம முத்து தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் இவருக்கு மலேசியா மாமா, கறிக்கடை மாமாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் கவலையா இருக்குது. ஐய்யய்யோ! இவங்க வீட்ல சம்மந்தம் பண்ண போறோமே! இப்ப என்ன பண்றது? நம்மள மட்டும் பார்த்துட்டாங்க அப்படின்னா, நம்ம இந்த ஃபங்ஷன தவிர்க்கவும் முடியாது. கல்யாணத்த நிறுத்தவும் முடியாது. இப்ப என்ன பண்றது அப்படின்னே தெரியலையே! இந்த ஃபங்ஷனுக்கு நம்ம வராம இருக்க முடியாது. ஏன்னா, நம்ம தான் தாய் மாமா வேற. கண்டிப்பா நான் இல்லாம இந்த ஃபங்ஷன் நடக்காது. இப்ப என்னதான் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போயிருக்காங்க. இவரு ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு பரசு அங்கிள் கேட்குறாங்க. இல்ல, இல்ல அப்படிலாம் இல்ல. உங்ககிட்ட பேசிட்டு போனாங்களே, அதனால கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிடுறாரு. சரி, நல்ல நேரம் பார்த்து வர்றோம். அந்த விஷயத்த வந்து உங்கள்ட்ட நேர்ல சொல்லிட்டு போலான்னு சொல்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. சரி, ஓகே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப மலேசியா மாமா வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேரா வித்யா வீட்டுக்கு போறாரு. வித்யா வீட்டுக்கு போயிட்டு நடந்த விஷயங்கள சொல்றாரு. "அம்மா இந்த பாரும்மா, இனிமே வந்துட்டு உனக்கு வந்து உதவி பண்றது ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். நீ ஏதோ உன் வாழ்க்கைக்காக நீ பொய் சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லி தான், நானும் நீ பொய் சொல்றதுக்கெல்லாம் சம்மதிச்சேன். இப்ப இது எனக்கு எங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு பாத்தியா? என் தங்கச்சி பையனோட வாழ்க்கையே அது வந்து பாழாக்குற அளவுக்கு கொண்டு வந்துருச்சு. அவன் விரும்பின பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணி வைக்கல அப்டின்னா, அவன் வந்து கண்டிப்பா இருக்க மாட்டான். அதேமாரி அந்த கல்யாணத்துல நான் இல்லாமலும் இருக்க முடியாது. இப்போ ஓரளவுக்கு பக்கத்துல நெருங்குன சொந்தமா வேற ஆகப்போகுது. இப்ப எப்டிம்மா நான் வந்து பொய் சொல்லி நடிக்க முடியும் சொல்லு? இப்படி ஏதாவது ஒரு நெருக்கடி வந்துச்சு அப்படின்னா, நான் ஏற்கனவே உண்மை எல்லாத்தையும் சொல்லிருவேன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி அந்த முத்து ஏற்கனவே ஏடாகூடம் பிடிச்சவன். என்னைய பார்த்துட்டு நான் கிடையாது அப்படின்னு நான் சமாளிச்சாலுமே, அவன் வந்து என்னைய சும்மா விடமாட்டான். கண்டிப்பா அவன் சந்தேகம் வந்துகிட்டே தான் இருக்கும் என் மேல. நானும் கண்டிப்பா ஏதாவது நான் சொல்லிருவேன். உன்னோட லைஃப்ப பார்க்க போயிட்டு, என் தங்கச்சி பையனோட வாழ்க்கைய இல்லாம ஆக்கிறாதம்மா. நீ இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லி தான் சொல்றதுக்கு வந்தேன். இனிமே என்ன பண்ணணுமோ நீ பண்ணிக்கோ. நீ மறைச்சு வச்சிருக்கிற உண்மையவோ, இல்ல நீ ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டு இருக்க. அதையாவது நீ உன் வீட்ல சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிர்றாரு. இதுக்கு மேல உன் விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிர்றாரு. அதுக்கப்புறமா ரோகிணி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன பண்றேன்னு